என் போஸுக்கிட்ட மட்டும் எவ்வளோ தான் காசு இருக்குன்னே தெரில. பார்க்குறேன்னா தரிசு நிலம், அந்த கோசமாக, அதாவது காடு மண்டி கிடக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டா உடனே க்ளீன் பண்ணி இந்த இடத்த அளந்துட்டு எவ்வளோன்னு விலை பேசுங்க வாங்கிடலாம் அப்படின்றானுங்க. எங்கே தான் காசு இருக்குன்னு தெரில. எங்கள் ஆளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெரிய மரம்லாம் வெட்ட வேணான்னு சொல்லிட்டாரு. இந்த சின்ன சின்ன புல்லு செடி இதுங்களை மட்டும் வெட்டணும், பெரிய மரங்கள்லாம் இருக்கணும், வேணும். ஸோ என்ன பிளான் அப்படின்றது தெரியல. ஆனால் இதை பெருசாக பிளான் பண்ணியிருக்கானுங்க. காசு இருக்கிறவனுங்க எல்லாம் பிளான் பண்ணுவானுங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. பார்த்தீங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதெல்லாம் வந்து வெட்டிட்டானுங்க. பெரிய பெரிய மரம் இதுங்கெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ டீம் எல்லாம் இன்றைக்கி உள்ளே பூந்துருச்சு. இது என்ன பண்ண போகிறாங்களோ தெரில, பார்ப்போம். காட்டுக்குள்ளெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. ஸோ இப்போ வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கள் ஆளுங்க எங்களுக்குள்ள டென்ட் ஒன்று போட்டானுங்க. மழை எதுவும் பெஞ்சுன்னா அப்படி உட்காந்துக்கிறதுக்கு. பெட்ரோல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இடம் பார்க்கவே ஒரு மாதிரியாக மர்மமாக தான் இருக்குது. நமக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த மாதிரி தரிசு நிலம் காட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு ஆள் ஏதாவது செய்கிறேன் பண்ணுறேன்ட்டு. நான் வேறு சேஃப்டி ஷூ இல்லாமல் வந்திருக்கேன். உள்ளுக்குள்ளே என்னடா பண்ணுறானுங்க? என்ஜினியர் இவர் தான்.